அண்மை செய்தி. தமிழகத்தில் 2 இடங்களில் போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது. அதில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? தமிழகத்தில் 2 வெவ்வேறு வழக்குகளில் சுமார் 4 கிலோகிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளில் மொத்தமாக ஏற்கனவே ஒரு நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து ரூபாய் 1.5 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்ட நபர்களில் 3 நபர்கள் இலங்கை நாட்டு அகதிகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மண்டபம் அகதிகள் முகாமில் வசித்து வரக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமாரி மற்றும் அவரது நண்பர் முகமது ரிஸ்டின் உள்ளிட்ட 8 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் கடந்த 2021 ஆண்டு காசுலிங்கம் என்பவர் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மெத்தபெட்டமைன் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் அவரது மனைவியான கிருஷ்ணகுமாரி மற்றும் அவரது நண்பர் முகமது ரிசாலுதீன் ஆகியோர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் நடத்தி அதன் மூலமாக மெத்தபெட்டமைன் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மண்டபம் அகதிகள் முகாமில் வசித்து வந்த இலங்கையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் மற்றும் முகமது ரிசாலுதீன் உட்பட 8 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதே போல மற்றொரு வழக்கான ராயப்பேட்டை பீட்டர் சாலை அருகே காரில் சென்று கொண்டிருந்த 3 நபர்களை சந்தேகத்திற்கிடமான நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் காரில் சுமார் 2 கிலோகிராம் மெத்தபெட்டமைன் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அதனையும் பறிமுதல் செய்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தற்போது இந்த 2 சம்பவம் தொடர்பாகவும் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். அன்பரசன், 4.17 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டதா சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.